Hi friends, welcome back to Arutsaha, your favorite YouTuber. ஹஸ்பண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். நாங்கள் வந்த பிளேஸ் தான் கரி ரெசார்ட். இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, என்னென்ன ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தனால அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரெசார்ட் வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பெங்களூரில் பிடடிங்கிற பிளேஸில் இருக்கிற கரி ரெசார்ட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். கிரிக்கெட் கிரவுண்ட் பெங்களூரில் நாங்கள் வர லாஸ்ட் அவுட்டிங் வீடியோவாக இருக்கும் இது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து தமிழ்நாடு சைடு தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. மேபி வரமாட்டோம் அப்படின்னு கிடையாது, எப்போயாச்சும் வரப்போ வீடியோஸ் போடுவேன். ஆனால் இனிமேல் அதிகமாக தமிழ்நாடு சைட்ஸ் தான் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்தப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஜிப்லைன் போனோம். நல்ல வெயில், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது ஜிப்லைனு, அது இல்லாமல் ஹை வாக் நிறையா இங்கே இருக்குது. இது மட்டும்தான் வந்து பெரியவங்க போகிறது. இங்கே வந்து கிட்ஸ் சுத்தமாக இதில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே எல்லோரும் போகிற மாதிரி இல்லை இதில் கொஞ்சம். நாங்கள் இதிலலாம் போயிட்டு வரப்பே வந்து கிட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சீசா ஸ்லைடு அந்த இதுக்கு போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். அந்த ரோப்பில் நடந்து வந்து ஸ்கை சைக்கிளிங்கில் வந்து கீழே இறங்கிட்டேன். மற்ற எதுலேயுமே போகல, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது மற்றபடி நான் கீழே நின்று ஜஸ்ட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் எல்லாமே ரொம்ப டீப்பாக கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி வந்து சுகி ரெசார்ட்டில் வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் வந்து ஆக்டிவிட்டீஸ் கம்மி தான் அதை விட, அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் எல்லாமே கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து இன்டோர் கேம்ஸ் வந்துவிட்டோம். இதில் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், அப்புறம் கேரம் இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இங்கே உள்ளதுலேயே ரொம்ப பிடிச்ச இன்டோர் கேம் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. எப்போதுமே எங்கே போனாலும் டேபிள் டென்னிஸ் ட்ரை பண்ணுவோம், ஆனால் இவ்வளோ நேரம் வந்து விளாண்டதே கிடையாது. எப்போதுமே ரொம்ப விட்டுருவேன் சீக்கிரமாக. ஆக்சுவலாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சுத்தமாக இது விளாட தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓரளவு விளாட முடிஞ்சிச்சு.
கேரம் விளாட்றதுக்கு வந்து உட்காந்தோம் ரொம்ப ஆசையாக. ஆனால் இந்த பசங்க நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். மிஸ்ரா குட், இன்னும் ட்ரை பண்ண. ஆனால் இங்கே யார் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ இந்த 3 குட்டீஸும் தான் நல்லா என்ஜாய் பண்ணுது. அவங்க பேசிட்டு போகிறத பாருங்கள். இவங்க 3 பேருக்கும் நல்ல செட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் கூட ஓகே. ஸ்டீவல்சன் பெரிய பசங்களோட விளையாடுவேன்னு பார்த்தா இவனுக்கும் இவங்களோட தான் நல்லா செட் ஆயிருக்கு. நல்லா விளாண்டாங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் போயாச்சு எல்லாரும். இதுலேயுமே நல்லா ஆட்டம் போட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ரெயின் டான்ஸ் உண்டு. அங்கே மியூசிக் போடுறப்ப பசங்க வந்து பாப்பா வந்து இதில் நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பா. சும்மா நார்மலாகவே தண்ணினா பசங்க வெளில வர மாட்டாங்க, சொல்லவே வேணாம். சம்மர் டைம் வேறு, வெளிலையே வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தண்ணியிலே விளாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களாவது பரவாயில்ல, சின்ன பசங்க. அங்கே பெரியவங்க யாருமே கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் தண்ணியை விட்டு வரமாட்டேன்ட்டு எல்லாருமே ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா ஜாலியாக இருக்கா? ஸ்விம்மிங் பூல் நல்லா விளாண்டுட்டு ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.